ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் 2008-2009 டயட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய விரிவுரையாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக கேட்கப்பட்ட வினாக்கள். எஜுகேஷன் ஆஃப் விஷுவலி இம்பேர்டு இன்க்ளூட்ஸ் கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி அளிப்பதில் பயன்படுவது. மல்டி சென்சரி அப்ரோச் ஆஃப் பிரெய்லி, பல்வேறு உணர்வு முறையும் பிரெய்லியும். அதனால் நேரடியாக பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அணுகுமுறையாக பிரெய்லி முறை இருக்கிறது. பிரெய்லி என்பவர்தான் இதை கண்டறிந்தார். பல புலன் உணர்வுகள் அணுகுமுறை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ சார்ட் அண்டு மாடல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அது பெரும்பாலும் இடைநிலை மற்றும் மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கு கற்பித்தல் துணைக்கருவிகளாக பயன்படுத்தக்கூடியது. அடுத்ததாக ஆக்டிவிட்டி பேஸ்டு அப்ரோச், செயல்பாடு அடிப்படை முறை. பிரைமரி தென் செகண்டரி லெவலில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அணுகுமுறையாக நம்ம பார்க்குறோம். இறுதியாக செய்முறை பயிற்சி, ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷன். இந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்டேஷனை குறிப்பிட்டது யார் அப்படின்னாக்கா ஜான் டூயி. அமெரிக்க நாட்டு கல்வி உளவியல் மற்றும் தத்துவ ஞானியாக வலம் வந்த ஜான் டூயி, அவர் குறிப்பிட்ட ஒரு முறையாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டட். தென் தி ஹியரிங் லாஸ் இஸ் an indication of B option hearing impairment. கேட்டல் குறைவு என்பது ஒன்றின் அடையாளம். அவை காது கேளாமையின் அடையாளம். பார்வை இழப்பு என்பது விஷுவல் இம்பேர்டு. பார்வை ஆறு லாஸ் ஆஃப் விஷுவல். பார்த்தல் குறைவு என்பது பார்வை குறைபாடு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ். இது பெரும்பாலும் உளம் சார்ந்த பாதிப்புகள் இருக்கப்படும் போது உணர்ச்சி மேலோங்கி அல்லது உணர்வு நிலை குறைந்து காணப்படலாம். அடுத்து டி ஆப்ஷனில் ஹியரிங் ஸ்லோ, தாமதமான கேட்டல். கேட்டல் குறைபாடில் இவை ஒரு வகையாக நாம் பிரித்திருக்கிறோம். அடுத்ததாக இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹேண்டிகேப்டு சில்ட்ரன் லேபிளிங் ரெஃபர் டு எ ஸ்டிக்மா ப்ரெசன்ட் இன் த சைல்டு. சி ஆப்ஷன். உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பொறுத்தமட்டில் குறியீடு என்பது சி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் உள்ள ஒரு குறைபாடு. அந்த லேபிளிங் பண்ணுறதின் மூலமாக குழந்தைகளுக்கு என்ன வகையான குறைபாடு, எவ்வளோ சதவீதம் அந்த குறைபாடு இருக்கிறது என்பதை கண்டறியக்கூடியது. அடுத்ததாக ஐஇபி மீன்ஸ். ஐஇபி என்பது இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம், தனியால் கல்வி திட்டம். பி ஆப்ஷன் சரியானது. இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், சமகரா சிக்ஷா என்று நாம் அழைத்திருப்போம். அவை எஸ்எஸ்ஏ, ஆர்எம்எஸ்ஏ மற்றும் ஆர்யூஎஸ்ஏ மூன்றையும் இணைத்தது. தென் brain paralysis is otherwise known as, மூளை தளர்வு என்பதன் மறுபெயர் செரிபிரல் பால்சி. மூளை தளர்வு என்பது செரிபிரல் பால்சி. அதை தமிழ்படுத்தணும்னா மூளை முடக்கு நோய் என்றும் அழைக்கலாம். நரம்பு மற்றும் உளவியல் சார்ந்த பிரச்சனையால் பிரைன் டிசார்டர், மூளை ஒருங்கின்மையை பாதிக்கலாம். ஃபிசியாலஜிக்கல் ஹேண்டிகேப்ட், உடல் சார்ந்த பிரச்சனைகள், மென்டல் டிஸ்டர்பன்ஸ், மனவீழ்ச்சி, சமூக உள உடலியல் பாதிப்பின் காரணமாக
ஓங்கியிருத்தல் அல்லது குறைந்திருத்தல். நெக்ஸ்ட், who had introduced the term micro teaching, நுண்ணிலை கற்பித்தல் எனும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் A.W. டிவைட் ஆலன். ஆலன் என்பவர் தான் மைக்ரோ டீச்சிங்கை அறிமுகம் செய்தார்கள். நம்ம ஆசிரியர் பயிற்சி எடுக்கப்படும் போது மைக்ரோ டீச்சிங் நேரடியாக பள்ளியில் பயிற்சி எடுப்பதற்கு முன்பு பியர் குரூப் 5 to 6 மாணவர்களுக்கிடையே 5 to 6 ஆசிரிய மாணவர்களுக்கிடையே பயிற்சி எடுத்தல், பல்வேறு விதமான திறன்களை நாம் உருப்பெற்று பின்பு மைக்ரோ டீச்சிங் ரியல் டீச்சிங்க்கு போகும். அதை மைக்ரோ டீச்சிங் நுண்ணிலை கற்பித்தலை குறிப்பிட்டது யார் அப்படின்னா டிவைட் ஆலன். Then, which one of the following types of memory is efficient long term? கீழ்காணும் நினைவாற்றல் வகையில் எந்த ஒன்று சிறந்ததாகும்? நீண்டகால நினைவு என்பது சிறந்ததாகும். பி ஆப்ஷன். ஷார்ட் டேர்ம் குறுகிய கால நினைவு அப்படின்றது சில நொடிகள் மட்டுமே நம்ம நினைவில் தங்கியிருந்து பின்பு மறைந்து போகும். அதனால் இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியை ஆக்டிவ் மெமரி டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் மெமரினாலும் ஷார்ட் டேர்ம் மெமரினாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷனில் ரோட் மனப்பாடம், படித்ததை எந்த விதமான மாற்றமும் இன்றி அப்படியே சொல்லக்கூடியது தான் நம்ம ரோட் மெமரி. அதை குருட்டு மனப்பாடம் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்போம். மனப்பாடம் செய்கிறது ரோட் மெமரி. ஆனால் ரோட் மெமரியே இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. மினிமம் ஒரு 10% ரோட் மெமரி இருக்கணும். ஒரு 90% நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கு அப்ளிகேஷன் பேஸில் மெமரி இருக்குது அப்படின்னாலாம் ஒரு 10% நம்ம யூஸ்வலாக எடுத்தாகணும் ரோட் மெமரி. எங்கெல்லாம் அந்த ரோட் மெமரி மேக்ஸிமம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா மீனிங்கு, டெஃபினிஷனு, தென் எஸ்டாப்ளிஷ்டு இயர் ஆர் ப்ரொபவுண்டட் தேரி, இந்த இடங்களெல்லாம் ரோட் மெமரி அதிகளவு பங்காற்றக்கூடிய ஒரு இடமாக நம்ம பார்த்துருப்போம். தென் Planter's interaction analysis is a system to measure the interaction between C option teacher and students. பிளான்டஸின் உடன் தொடர்பு செயல்பாடு பகுப்பாய்வு என்பது ஆசிரியர் மற்றும் மாணவர்களிடையே நடைபெறும் உட்தொடர்பு செயல்பாட்டினை அளவிடும் ஒரு தொகுப்பாகும். ஏன்னா இதை பிளான்டஸ் என்பவர் தான் கண்டுபிடிச்சார். ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் 40 அல்லது 45 நிமிடங்கள் கற்பிக்கப்படும் போது அங்கே பொதுவாக ஆசிரியர் பேச்சு, மாணவர் பேச்சு அல்லது அமைதி அல்லது குழப்பம் ஏற்படும். அதனால் இவர் 10 கூறுகளாக பிரித்து முதல் 7 கூறுகளை ஆசிரியர் பேச்சு டீச்சர் டாக்னும், அடுத்து 2 கூறுகளை மாணவர் பேச்சு பீப்பிள் டாக்னும், இறுதியாக 1 சைலண்ட் அமைதி என்பது ஆசிரியர் மற்றும் மாணவர் பங்களிப்பு. இது மட்டுமில்லாமல் ஆசிரியர் பேச்சில் நேரடியான மறைமுகமான கூறுகள் குறிப்பிட்டிருப்பார். நேரடியான கூறுகள் 4 என்றும் மறைமுகமான கூறுகள் 3 என்றும் நாம் படித்திருப்போம். தென் the components, movement, gestures, change in speech pattern, focus, interaction, pausing are the components of stimulus variation. இங்கே நம்ம மைக்ரோ டீச்சிங் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னாக்கா டிவைட் ஆலன் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம். அதில் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங் ஸ்கில் இஸ் தேர். பல்வேறு விதமான நுண்ணிலை கற்பித்தல் திறன்கள் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஸ்டிமுலஸ் வேரியேஷன், தூண்டல் மாறுபாடு திறனில் இருக்கக்கூடிய கூறுகளை வினாவாக கொடுத்துருக்கு. அப்போ சரியான விடை தூண்டல் மாறுபாடு. வினாத்திறன் என்பதும் விளக்குதல் என்பதும் வலுவூட்டுதல் என்பதும் மற்ற நுண்ணிலை கற்பித்தலின் திறன்களாகும். அடுத்ததாக தி 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் கைடன்ஸ் ஆர் எஜுகேஷ்னல், வொகேஷ்னல் அண்ட் பர்சனல் அண்ட் சோஷியல்.
வழிகாட்டுதலின் 3 முக்கிய வகைகள் கல்வி, தொழில் மற்றும் தனிநபர் சமூக வழிகாட்டல் என்று 3 வகையாக பிரிச்சிருப்போம்.